பணத்துல உங்க அளவுக்கு பெரிய ஆள் இல்ல, ஆனா தைரியத்துல உங்களை விட பெரிய ஆளு தான். இந்த நிச்சயத்தை நான் நடக்க விட மாட்டேன். விடு. குடிங்க. ஏய். போடு. ஏய், எங்க போற? ஒழுங்கு மரியாதையா இங்கே இருடு. ஏய், அவளை புடி. என்ன விடு. விடு. அவளை அந்த ரூம்குள்ள தள்ளு. ஓகே மேடம். விடு. ஓடி. போ உள்ள. என்ன விடு. கதவை சாத்து. கதவை தரங்க. மேடம் ஐயா உங்களை கீழே கூப்பிடுறாரு மேடம். அவகிட்ட இருந்த மொபைல் மாடியில இருந்து கீழே விழுந்துருச்சு. அதுல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இருக்கு. நீ போய் அதை தேடி எடுத்து சரிங்க வா. மேடம். நான் இப்ப கீழே மேடம் போறேன். இவ்வளோ இப்போ என்ன பண்ணுறது மேடம்? யாராவது இருக்கீங்களா? முதல்ல நிச்சயத்தை முடிப்போம். அதுக்கப்புறம் இவ கதையை முடிக்கலாம். சீக்கிரம் போய் தேடி போ. சரிங்க மேடம். தரங்க. ஐயோ. யாராவது கதவை தரங்க. ஓம் அசோகாயே நமஹ, ஓம் அமிர்தாயே நமஹ. மாப்பிளையோட அம்மா நீங்க முகூர்த்த பத்திரிகை வாசிக்கிற நேரத்துல எங்கம்மா போனீங்க? அதான் வந்துட்டேல்ல, நீங்க ஆரம்பிங்க. சபையில எல்லாரும் இருக்கீங்களா? எல்லாரும் இருக்காங்க. நீங்க நிச்சய பத்திரிகையை படிங்க. யாராவது கதவை தரங்க. நிகழும் மங்களகரமான சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் 31/8/2022 புதன்கிழமை யாராவது கதவை தரங்க. பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை 5 மணி முதல் 6:30க்குள் மதுரை மாவட்டம் மேலமாசி வீதியைச் சேர்ந்த திரு நரேந்திரகுமார் திருமதி சகுந்தலாவின் புதல்வன் திருநிறை செல்வன் தர்ஷனுக்கும் யாராவது இருக்கீங்களா? மதுரை மாவட்டம் அரசனூரைச் சேர்ந்த திரு சந்திரமோகன் திருமதி வேதவல்லியின் புதல்வி திருநிறை செல்வி மானசாவிற்கும் வடபழனி முருகன் சன்னிதானத்தில் அனைத்து பெரியோர்களின் முன்னிலையில் திருமணம் செய்வதாக நிச்சயிக்கப்படுகிறது. மனசா யாராவது இருக்கீங்களா? யாராவது கதவை யாரு? தரங்க. நான் வாணி. நான் வாணி. கதவை தரங்க. வாணி உள்ள என்ன பண்ற? ஐயோ, கதவை தரங்க. கதவா? ஆ? இரு வந்துடுறேன். கதவை தரங்க. சபையில யாருக்காவது ஆட்சேபணம் இருக்கா? இல்லங்க. ம். ரெண்டு குடும்பத்துக்கும் பரிபூர்ண சம்மதமா? சம்மதம். சம்மதம். ம்.
மாப்பிள்ள நல்லவன் இல்ல. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நடந்தா மானசாவோட வாழ்க்கையே நாசமா போயிரும். வித்யா, அனுஷா, யார பார்த்து என்ன வார்த்தை நீ சொல்ற? இவரு கெட்டவரா? அம்மா, இவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என் கல்யாணத்தை நடத்த விட மாட்டான்னு சொன்னேன். கேட்டீங்களா? நான் சொன்ன மாதிரியே பண்றா பாருங்க. வித்யா, இதுக்குதான்ப்பா இவள நான் இந்த வீட்டை விட்டு துரத்த சொன்னேன். இவளுக்கு என் மேல எவ்வளவு வெஞ்சன்ஸ் இருந்தா இத்தனை பேரு கூடி இருக்கிற சபையில என்ன கட்டிக்க போறவரை பத்தி தப்பா சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த பாப்பா. மனசா, நீ என்ன வேணாலும் சொல்லு. உனக்காக நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு கூட தயாரா தான் இருக்கேன். ஆனா நான் சொல்றது மட்டும் உண்மை. இந்த கல்யாணம் நடந்தா உன் வாழ்க்கையே நாசமா போயிரும். வித்யா, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என்ன தைரியத்துல நீ தர்ஷன தப்பானவன்னு சொல்ற? சின்ன சின்ன அசம்பாவிதத்தை பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த பார்த்தா எதுவும் வேலைக்கு ஆகலன்னதும் உடனே இப்போ இந்த அளவுக்கு சீப்பா இறங்கி வந்துட்டா. மாப்பிள்ள தப்பானவர்னு சொன்னாதானே நிச்சயம் நிக்கும். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னனே வேதா, நீ தான் நம்பவே இல்ல. அதுலயும் உன் சம்பந்தி இவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு இவ செலுத்துற நன்றி கடன் இதுதான். இல்லம்மா, நான் சொல்றது உண்மை. இந்த தர்ஷன் நல்லவன் இல்ல. இன்னொரு தடவை அவரை பத்தி நீ தப்பா வார்த்தை சொன்ன, உன்னை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன். வெளியே போ. நான் சொல்றது உண்மைமா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. பொண்ணு வெளியில போன்னு சொன்ன. மா, உங்க மேல எனக்கு மரியாதை நிறைய இருக்குமா. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஆனா இப்ப நீங்க என்ன கொன்னு போட்டாலும் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். பாத்தீங்களா ஆண்டி, உங்க பேச்ச கேட்க முடியாதுன்னு சொல்றா. அந்த அளவுக்கு திமிர அடிச்சு இவளுக்கு. வித்யா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற? நான் சொல்றது உண்மை சஞ்சய். இந்த தர்ஷன் நல்லவன் இல்ல. வித்யா, எதை வச்சு நீ அப்படி சொல்ற? அவன் ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தத நான் என் கண்ணால பார்த்தேன். வேதா,
வெளியில போ. வேதா கொஞ்சம் பொறுமையா இரு. பின்ன என்னக்கா, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவ திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கா. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இவளுக்கு செஞ்ச நல்லதுக்கெல்லாம் இவ செய்யற கை மாறி இதுதானா? மாமா, உங்க பொண்ணு வாழ்க்கையே கெடுக்க பாக்குறா, இப்ப கூட அவளை கண்டிக்க மாட்டீங்களா? இவ நான் ஒரு நல்ல குடும்பத்துல போய் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாப்பா. இவள நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? உங்க பொண்ணு வாழ்க்கையை விட இவ உங்களுக்கு முக்கியமா போயிட்டாளாப்பா? என்னம்மா வித்யா, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ற? இவ்ளோ நேரம் நல்லா தானே இருந்த. திடீர்னு வந்து நிச்சயத்தை நிறுத்த சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல மாமா, அவ சகுந்தலா குடும்பத்தை பத்தி எங்களுக்கு 20 வருஷமா நல்லா தெரியும். அவங்க நீ சொல்ற மாதிரி ஆளுங்க இல்லம்மா. ஐயோ மாமா, அது எல்லாமே நடிப்பு. வேதம்மாவை பழி வாங்குறதுக்காக அவங்க போட்டு திட்டம். மானச வாழ்க்கை அழிக்கிறது மட்டும்தான் மாமா அவங்களோட நோக்கம். ப்ளீஸ் மாமா, நான் சொல்றதை நம்புங்க. வேதா, உன் பொண்ணை என் வீட்டு மருமகளாக்க நினைச்சதுக்கு எனக்கு இந்த அவ பேர்லாம் தேவையா? யார் இவ? இவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? உன் குடும்பத்தோட நல்லது கெட்டதா முடிவெடுக்கிற அளவுக்கு இவளுக்கு இங்க அதிகாரம் யார் கொடுத்து வச்சிருக்கா? யார் யார எங்கெங்க வைக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு வேதா. அத சரியா பண்ணலன்னா இந்த மாதிரிதான் சபையில எல்லாரும் அவமானப்பட்டு நிக்கணும். உனக்கு எப்படின்னு தெரியல வேடா, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஏய், நடிக்காதடி. வித்யா, உன் வாயால வேதம்மாவை பழி வாங்க போறேன்னு நீ சொல்லல. என்ன வேதா இவ சரியான திமிரு பிடிச்ச மாதிரி பேசுறா. ஏய், உன்ன. ஏய் வித்யா, என்ன பண்ற நீ? மாமா விடுங்க மாமா. வித்யா, நான் கீழே வந்தா உண்மை வெளியே தெரிஞ்சிரும்னு நீ தானே என்னை இழுத்துட்டு போய் ரூம்குள்ள வச்சு கதவை சாத்துன. நடக்காத விஷயத்தெல்லாம் நடந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிறா. நான் நடக்காதத சொல்றேனா? மாமா, என்னை ரூம்குள்ள வச்சு பூட்டினது உண்மைதான். பூர்ணிமாமா தான் வந்து கதவை திறந்து விட்டாங்க. சந்தேகம் இருந்தா அவங்க கிட்டே கேளுங்க. ஆமா வேதா, நான் தான் திறந்து விட்டேன். அந்த ரூம்க்கு வெளியே லாக் பண்ணி இருந்துச்சு. யாரு பூட்டினதுன்னு உங்களுக்கு தெரியுமாக்கா? அது எனக்கு தெரியல வேதா. இவளே ஹால் வச்சு ரூம் போட்ட சொல்லிட்டு அத்தை பூட்டினதா இப்ப டிராமா போட்டுட்டு இருக்காமா. இவ லேசுப்பட்ட ஆள் இல்ல, உடம்பெல்லாம் விஷம், மனசு பூரா கெட்ட எண்ணம். மத்தவங்க பார்வையில எல்லாம் நல்லவ மாதிரி நடிச்சு வேஷம் போடுறாமா இவ. ஏன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எந்த எல்லைக்கும் போவா இவ? நீ என்ன என்ன வேணாலும் சொல்லு மானசா, அத பத்தி நான் கவலைப்பட போறதே இல்ல. நான் சொல்றதெல்லாம் உண்மை. இவன் நல்லவன் இல்ல.
சஞ்சய், நான் உன்கிட்ட ஒன்னு இங்கிலீஷ்ல சொன்னல, நீ கூட அதை யார் சொன்னான்னு கேட்டியே. அது சொன்னது இவன். You're my world, Kirti. I will never leave you. Really? Under any situation. We will definitely live together. Don't cry. I miss you a lot. Miss you too. I love you, Darshan. உங்ககிட்ட உண்மையை சொல்லி இந்த நிச்சயத்தை நிறுத்தலன்னு பார்த்தா இடையில இவங்க வந்து என்ன ரூம்ல தள்ளி கதவை பூட்டிட்டாங்க. என்ன ஒரு பொண்ணு கிட்ட வீடியோ கால்ல பேசினா விட்டா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த உண்மையை மறைச்சிட்டு இங்க வந்து நிக்கிறேன்னு சொல்லுவாங்க போல. நீ அதுக்கு மேலையும் பண்ணுவடா பொறுக்கி. பாவமே. ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? அண்ணா, உங்க முகத்துக்காக பாத்துட்டு இருக்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. என்னடி பண்ணுவ? என்ன கொன்றுவியா? உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. உன் குடும்பத்தோட முகமுடிய கிழிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். வித்யா, என்னம்மா? ஏய் வேதா, வேதா, துப்பாக்கியை கீழே இருக்கு வேதா. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. யாரும் தடுக்க வேண்டாம். என் உயிரை கொடுத்துதான் மானசா வாழ்க்கையை காப்பாத்தணும்னா அதுக்கும் நான் தயாராதமா இருக்கேன். வித்யா, இவளுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் பாத்தியா வேதா? துப்பாக்கிக்கே இவ பயப்பட மாட்டேங்கிறா. பொய் சொல்றவங்க தான் ஆயுதத்துக்கு பயப்படுவாங்க. என்கிட்ட உண்மை இருக்கு, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். நீங்க சொல்லுங்கம்மா, உங்க கையால செத்து போறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திருங்க. வித்யா,